மினிட்ல டே 54 இருக்கு இல்லையா, அதை தான் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ டே 54 பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா ஒட்டுமொத்த பாய்ஸ் டீமுமே வந்துட்டு, அதாவது பாய்ஸ் டீம் கேர்ள்ஸ் டீம் அப்படின்ற இஷ்யூஸ்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி இருந்தாலும் கூட பசங்க அத்தனை பேருமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நேற்று மஞ்சரியை ஒரு மாதிரி டார்கெட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பக்கம் அருணா இருந்தாலும் சரி, இல்லை இன்னொரு பக்கத்தில் தீபக், இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா சத்யா, ஜெஃப்ரி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தோன்னா மஞ்சரி இருக்காங்க இல்லையா, அவங்கள போட்டு டார்கெட் பண்ணி ஒரு கொஸ்டின்ஸ் அப்படின்றத மேலே வச்சுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதில் ரெண்டு விஷயத்தை வந்து நம்ம ஒன்று பார்த்தே ஆகணும். ஒன்று வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மஞ்சரி மேலே இருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸ் அப்படின்றது இருக்கு இல்லையா. ஸோ மஞ்சரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாற்றி பேசுகிறாங்க அப்படின்ற விஷயம் வந்துட்டு முன்னாடி இருந்தே வைக்கப்பட்டுக்கிட்டே தான் இருக்குது. அதை அவங்க பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு ஒரு விஷயத்த ஒரு மாதிரி சொல்லும்போது வந்துட்டு சொல்லிடுறாங்க, ஒரு பிளேஸில் ஒரு விஷயத்த சொல்லும்போது வந்துட்டு சொல்லிடுறாங்க. ஆனால் அதே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வேற ஒரு பிளேஸில் பொதுவாக வச்சு கேட்கும்போது பார்த்தோம் அப்படின்னா நான் அப்படிலாம் சொல்லலை, எனக்கு அப்படி சொன்ன மாதிரிலாம் ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே மாற்றி பேசுறது இருக்கு இல்லையா, அது மஞ்சரிட்ட இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய மைனஸ் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்த நோண்டிக்கிட்டே இருக்கிறது இருக்கு இல்லையா. இப்போ மற்ற ஹவுஸ்மேட்ஸ்லாம் அமைதியாக இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா முந்தானத்தெல்லாம் போயிட்டு வந்துட்டு இந்த கிச்சனில் நாங்களாம் சமைக்கக்கூடாதா, இந்த இதெல்லாம் வந்துட்டு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு உரிமையெல்லாம் இல்லையா அப்படின்னு சொல்லி தீபக் கிட்ட கேட்டுருந்தாங்க. அப்பயே தீபக் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய எக்ஸ்பிளனேஷன் அப்படின்றதெல்லாம் கொடுத்துருந்ததோட மட்டும் இல்லாமல் குக்கிங் டீமை வந்துட்டு யாரும் டிஸ்டர்பன்ஸ் பண்ணாதீங்க, அவங்க வந்துட்டு சமைக்கிறதே பெருசு, எக்கச்சக்கமான ஒர்க்ஸ் இருக்குது, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளவராக சொல்லியிருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா அந்த தக்காளி தொக்கு இருக்கு இல்லையா, தக்காளி தொக்கை வந்துட்டு குக்கிங் டீம் வச்சு சாப்பிட்டதுக்கு என்னடா ஒளிச்சு வச்சு சாப்பிட்றீங்க அப்படின்னு பேசினதா இருந்தாலும் சரி, இல்லை இன்னொரு அவங்க வந்துட்டு அதை ஒளிச்சு வச்சு சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க. அருண் சொன்ன மாதிரி வந்துட்டு ஏன்னா செஞ்சோடனே கொடுத்தா நல்லா இருந்திருக்கும்ல, ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இது நாளைக்கு காலையில் கொடுக்கறதுக்கு வச்சிருக்கோம் அப்படின்னும் போது செஞ்சோடனே கொடுத்தா நல்லா இருந்திருக்கும்ல அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு மீனிங்கே வந்துட்டு எங்களை விட்டுட்டு நீங்கள் மட்டும் திங்கிறீங்களே அப்படின்ற மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. பட் அங்கே வரும்போது பார்த்தோம் அப்படின்னா இல்லை நான் தஷி கேட்டது ஒரு நார்மல் கன்வர்சேஷன் மாதிரி தான் வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இழப்பி பேசியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த பிரெட்டை டோஸ்ட் பண்ணுறது இருக்கு இல்லையா, அதுக்கும் போயிட்டு ஒரு பிரச்சனை அப்படின்றது மாதிரி கிரியேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை கிரியேட் பண்ணதே ஸ்டார்டிங்கில் மஞ்சரி அப்படின்னே சொல்லலாம். அவங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தோம்னா பட்டர் இருக்கு இல்லையா, பட்டர்லாம் கேட்கவே கிடையாது. அவங்க ஃபஸ்ட்டு கேட்டதே வந்துட்டு பேன் இருக்கா, அடுப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி தான் கேட்டாங்க. பட் அது பிரச்சனையாக வெடிச்சதுக்கு அப்புறமா நான் பட்டர் கேட்டேன், பட்டர் இல்லைன்னு சொன்னதுனால தான் நான் பேன் கேட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துலையும் ஒரு மாதிரி ட்விஸ்ட் பண்ணி பேசியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மஞ்சரிட்ட இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய மைனஸ். அதனால தான் எனக்கு பெரிய பிரச்சனையாக வெடிச்சிச்சு. கட் பண்ணி இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா அருண் இருக்கார் இல்லையா, அருண் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மற்றவங்க பண்ணும்போது லைக் ரியாலாம் இருக்காங்க இல்லையா, ரியா உள்ளே இருக்கும்போது அந்த நன்றிங்க அப்படின்னு சொல்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை அந்த இதை ஃப்ளோரை தொட்டு கும்புறதா இருந்தாலும் சரி, இதெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி ஓவராக இருக்கும். இந்த மாதிரிலாம் வந்துட்டு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்த அதே அருண் தான் நேற்று வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அப்படி கையெடுத்து கும்பிட்டு மேடம் 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 அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ ரியா பண்ணும்போது அவருக்கு வந்துட்டு கடுப்பாகுது அப்படின்னா அதே விஷயத்த அருணும் பண்ணியிருக்க கூடாது. பட் அருண் நேற்று பண்ணது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சாரி விட்டுருங்க அப்படின்ற டோனில் தான் பண்ணியிருந்தாரே தவிர பேச வேணாம் அப்படின்ற டோனில் பண்ணல. ஸோ இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அருணன் மஞ்சரி அப்படின்றது இருக்கு இல்லையா, இது வந்துட்டு அந்த ஒயில்ட் கார்டு வந்ததுலேருந்தே இந்த இஷ்யூ அப்படின்றது போய்கிட்டே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ரெண்டு பேருக்குமே வந்துட்டு ஸ்டார்டிங்லேருந்தே செட் ஆகலை. ஸோ எந்த விஷயம் பேசினாலுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் அதை ஒரு மாதிரி ஆரம்பிச்சு ரெண்டு பேருமே வந்துட்டு அந்த பர்சனல் வெஞ்சன்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே தான் கொண்டு போய் முடிக்கிறாங்க. அதனால தான் இந்த வீட்டுக்குள்ளே பெரிய பிரச்சனைகளே உருவாகுது அப்படின்னு சொல்லணும். ஸோ நேற்றுமே வந்துட்டு பார்த்தோன்னா இந்த பிரெட்டை டோஸ்ட் பண்ணி தரல அப்படின்றதுல ஆரம்பித்து ரெண்டு பேருமே வந்துட்டு ப்ரொவோக்கிங், மோக்கிங், டிஸ்கஷிங் அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் அப்படின்றத பேசி தேவையில்லாமல் ஒரு சண்டை போட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. ஸோ இதில் வந்துட்டு தீபக்கினுடைய ஓப்பனம் அப்படின்றத பற்றியும் நம்ம கண்டிப்பாக பேசியே ஆகணும். ஏன்னா தீபக் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்ட்ராடினரி கேப்டனாக வந்துட்டு இந்த வீக் ஃபுல்லாகவே பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றத பண்ணிட்டு இருந்தார். நான் கூட நம்ம ரிவ்யூஸில் முன்னாடிலாம் சொல்லியிருந்தேன். பட் நேற்று இருந்தது தான் ஒரிஜினல் தீபக். அவர் அப்படி தான் கேப்டன்ஷிப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். மோஸ்ட் ஆஃப் தம் தீபக்கு பிடிச்சவங்க ஃபாலோ பண்ணுறவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணது என்ன அப்படின்னா நேற்று ஒரு தீபக் வெளியே வந்தார் இல்லையா, அந்த தீபக் தான் வந்து இந்த வாரம் ஃபுல்லாக கேப்டன்ஷிப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு. பட் தீபக்கை பொறுத்த வரைக்குமே ரொம்ப வெல் கண்ட்ரோல்டாக அந்த கேப்டன்ஷிப் அப்படின்றத எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தார் அப்படின்னே சொல்லலாம். இங்கே இருக்கிறது தீபக் கிடையாது, நம்ம வந்துட்டு கேப்டனாக இருக்கோம், அப்போ எல்லாத்துக்கும் நம்ம பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்துட்டு ஈக்குவலான ஸ்பேஸ் அப்படின்றத கொடுத்து ஈக்குவலான ஒர்க்ஸ் அப்படின்றத பிரித்து கொடுத்து அந்த கேப்டன்ஷிப் அப்படின்றத அபாரமாக விளையாடிட்டு இருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். யாரு கண்டுபட்டுச்சோ என்னமோ தெரியல, மனுஷனுக்கு ஒட்டு மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா இருந்த அத்தனை கடுப்பு இருக்கு இல்லையா, அவரே வந்துட்டு இத்தனை நாளாக நான் வந்துட்டு கேப்டன் ஆனதுலேருந்து இந்த தீபக் கிடையாது, இதுதான் தீபக், எனக்கு ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிட்டு ப்ரோக் ஆயிருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்படி ஆனவர் பார்த்தோம் அப்படின்னா லபோதிமோன்னு கத்தி ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா தான் காமே ஆனார். பட் அதுதான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரிஜினல் தீபக் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவர் வந்துட்டு அப்படிதான் பர்ஃபார்ம் அப்படின்றது பண்ணுவார். அவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போதுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள், அந்த
மாதிரியான ஒரு சைடு தான் அவர் காட்டிட்டு இருந்தார். கேப்டன்சி அப்படின்றதுனால கண்ட்ரோல் பண்ணார். பட் எல்லா கண்ட்ரோலுக்கும் ஒரு லிமிட் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த கண்ட்ரோல் நேற்று உடஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். மூணாவது விஷயம் அப்படின்னு சொல்லி போகும்போது பார்த்தோம் அப்படின்னா, இந்த பொம்மை டாஸ்கில் ஜெஃப்ரி வின் பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். நம்ம நேற்று ரிவ்யூவில் கூட சொல்லியிருந்தோம், இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் ஜெஃப்ரிக்கு டஃப் ஃபைட் அப்படின்றது இல்லவே கிடையாது. ஜெஃப்ரியை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எல்லாரும் ஜோக்கர் கார்டு மாதிரி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஜெஃப்ரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கோவா கேங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாக்கு, ஜாக்கு, சவுந்து இவங்கெல்லாம் இருக்கக்கூடிய கேங்லேயும் இருப்பார். பாய்ஸ் கேங்னு வரும்போது பார்த்தோம் அப்படின்னா விஜய், விஷால், அருண் இவங்கெல்லாம் இருக்கக்கூடிய கேங்லேயும் இருப்பார். நடுவில் பார்த்தோம் அப்படின்னா முத்துக்குமரன் இவங்களோடய வந்துட்டு பேசிகிட்டு இருப்பார். முத்தோட அவ்வளோ பெருசாக கன்வர்சேஷன் அப்படின்றத வச்சு பார்த்ததில்ல. பட் இந்த மாதிரி இருக்கிறதுனால பார்த்தோம் அப்படின்னா இந்த சைடு ஜெயிச்சாலும் ஓகே, இல்லை அந்த சைடு பாய்ஸ் சைட்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா ஜெஃப்பை வந்துட்டு ஒரு டஃப் காம்படிட்டரா அவங்க எடுக்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தமான இருக்கக்கூடிய வன்மம் இருக்கு இல்லையா. ஸோ விஜய், விஷால், ஜாக்லினுக்கு இருக்கக்கூடிய சண்டையாக இருந்தாலும் சரி, ஸோ இந்த மாதிரி வன்மம் இருக்கக்கூடியவங்க மட்டும் பார்த்தோம் அப்படின்னா பொம்மையை எடுத்து வச்சு ரொம்ப நேரம் கேம் பிளே அப்படின்றத பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. மற்றபடி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜெஃப்ரி இருக்கார் இல்லையா, ஜெஃப்ரியை வந்துட்டு யாரும் டஃபஸ்ட் கண்டஸ்டண்ட்டாக அவங்களுக்கு ஈக்குவலான கண்டஸ்டண்ட்டாக பார்க்கலையோ அப்படின்றது தான் என்னுடைய பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த கேமில் இருந்தாலுமே நமக்கு பாதிப்பு இல்லை அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி தான் ஜெஃப்ரியை வின் பண்ண வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. ஸோ ஜெஃப்ரி வின் பண்ணதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் போடுங்க. எது எப்படி இருந்தாலும் ஜெஃப்ரியுடைய அந்த வின் அப்படின்றது இருக்கு இல்லையா, அது வந்துட்டு அவருக்கான தனியான ஒரு ஐகானிக் மூமெண்ட்டாக இந்த வீட்டில் மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ எப்பயும் போலமே வந்துட்டு பெஸ்ட்டு ஒஸ்ட்டு அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க இல்லையா, அதே மாதிரி இந்த வாரமும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸஸ்க்கான ஓட்டில் வந்துட்டு ஜாக் இருக்காங்க இல்லையா, ஜாக்லின் ஓரளவுக்கு லீடிங், அருண் ஓரளவுக்கு லீடிங் அப்படின்னு சொல்லிட்டு லீடிங்ஸில் மாற்றி வந்தாலும் ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா சாச்சனா அண்ட் ஜெஃப்ரி இவங்க 2 பேரும் தான் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ 2 பேருமே வந்துட்டு யங்கஸ்ட் பிளேயர்ஸ் இந்த சீசனில் அப்படின்றதுனால 2 பேரில் யார் கேப்டன் ஆனாலுமே இந்த வீட்டை வந்துட்டு எப்படி எடுத்துகிட்டு போக போகிறாங்க. அதை தாண்டி இவங்க 2 பேருமே ரொம்ப யங்கஸ்ட் பிளேயர்ஸ் அப்படின்றதுனால இவங்க சொல்கிறத ஹவுஸ்மேட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க எந்த அளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அந்த கேம் அப்படின்றத விளையாட போகிறாங்க அப்படின்றத பார்க்க நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த 2 பேரில் யார் கேப்டன் ஆனால் ரொம்ப பிடிக்கும், யார் கேப்டனாக அதை பார்க்க ஆசைப்படுறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் போட்டு இதே மாதிரி 100 டேஸ்க்கான அப்டேட்ஸ் ப்ளஸ் ரிவ்யூஸ் இருக்கு இல்லையா, அதை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு டே 55 ரிவ்யூவோட சந்திக்கலாம். டாடா, பை பை.